ஹலோ ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மஞ்சுமா விலாக்ஸ். நான் உங்கள் அன்பு மஞ்சுமா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய மித்ரன் சூப்பர் மார்க்கெட்டில் தாங்க இருக்கோம். இது மித்ரன் சூப்பர் மார்க்கெட், இது கடை இல்லைங்க, கடல் அப்படின்னே சொல்லலாம். வாங்க நம்ம இந்த கடையில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த கடைக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில்வரில் இட்லி பாத்திரம் பார்த்துட்ருக்கேங்க. நல்ல குவாலிட்டியாக, நல்ல பிராண்டில், நல்லா ஒரு 20 இட்லி ஒரு டைம் ஊற்றினாலே ஒரு 15லேருந்து 20 இட்லி அந்த தட்டு வர மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்படி நான் கேட்டு எடுத்தது தான் இந்த டைமண்ட் நெக்ஸால் 12 மட்டும் இருக்காங்க இந்த தட்டில். ஸோ அந்த அக்கா இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஷாப்லேயே. இப்போ இந்த இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா சில்வர் தான். சூப்பராக இருக்குங்க. 4 தட்டாக 3 தட்டு இருக்குது இட்லிக்கு, 12 இட்லி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக குழி பணியாரமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மினி இட்லிக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவுமே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீமர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வேக வச்சு கொடுக்கணும், ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரி வேக வச்சு கொடுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம இந்த ஸ்டீமருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்பவுமே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சில்வரில் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக ஒரு கரெக்டான ஒரு சரியான விலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். 12 இட்லி, அது கூட இந்த மினி இட்லி தட்டும் ஒரு ஸ்டீமரும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் ஹாட் பாக்ஸ் மில்டன்லேயே பாருங்கள், மில்டன்லேயே இவங்க கிட்ட 250லேருந்தே இருக்குங்க ஹாட் பாக்ஸ். ரொம்பவுமே அழகாக இருக்குது. இந்த சேவிங்ஸ் பாக்ஸு சொல்லவே வேண்டாங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இல்லைங்க, நம்மளே வாங்கி இதில் சேவ் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ யார் வீட்டிலலாம் இல்லையோ இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்போவுமே நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நான்லாம் வீட்டை அஞ்சரை பெட்டியில் வைப்பேன். அதாவது மசால் டப்பா இருக்கும் இல்லையா, அது மேலேயோ சைட்லேயோ உள்ள அந்த மாதிரி நம்ம வைப்போம். பட் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு உண்டியல் வாங்கி நம்ம அங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலர் யூஸ்க்கு தான். இப்போ இதை நீங்கள் இதில் லாக்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் குழந்தைங்கள்லாம் சேவிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக அழகாக அவங்க பர்த்டேக்கோ இல்லை நல்லா ஏதாவது படித்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கிஃப்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு நல்ல குட் மோட்டிவ் அண்ட் என்கரேஜாகவே இருக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி நம்ம ஒன்று வாங்கி கொடுக்கும்போது அவங்க தினமும் அவங்க கையில் கிடைக்கிற அந்த காயின்ஸ், இப்போ வீட்டில் யாராவது கொடுத்தாங்க, நம்ம வீட்டு பெரியவங்களே யாராவது அவங்களுக்கு இந்த தீபாவளி டைம் பொங்கல் டைம்லாம் அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்க இதில் சேவ் பண்ணி வைக்கணும். அவங்களுக்கு அந்த சேவிங்ஸோட அந்த விஷயத்தை அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போத்துலேருந்தே நம்ம அந்த சேவிங்ஸ் அப்படின்னு பண்ணி உன்னோட படிப்புக்கு நீயே ஏதாவது வச்சுக்கலாம் ராஜா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுமே கேட்கும். 150 ருபீஸ்லேருந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி அந்த டாய்ஸை வச்சு ரொம்ப அழகாக உண்டியல் இருக்குது. இந்த மாதிரி டாய்ஸ் வச்ச உண்டியெல்லாம் 150லேருந்தே அவைலபிளாக இருக்குது. நார்மலாக இருக்குது அப்படின்னா அதுவுமே ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது. இது பாருங்கள், இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக் சேவ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது இந்த நம்ம ஸ்டீம் பண்ணுறது அந்த மாதிரி மட்டுமே அது. அதுக்கப்புறம் காய் கட் பண்ணுறதுல இங்கே பார்த்தீங்களா 14 in 1, அதாவது 14 வகையான காய்களை ஒரே மிஷினில் நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ரேட்டுமே 400-500 ரேஞ்சில் தான். அதுக்கப்புறம் 11 in 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காய் கட் பண்ணுற அந்த டூல்ஸ், அந்த மிஷின் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணுறது, டக்குன்னு ஒரு பீன்ஸ் ஒரு 1/2 கிலோ நம்மளால் டக்குன்னு கட் பண்ண முடியாது. ஸோ வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் பொடிசாக கட் பண்ண நல்லா வருது அந்த க்ரீன் கலரில். ஸோ அதுவுமே ஓகே தான். இட்லி பாத்திரம் எல்லாமே பிஜிஎனில் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் பாருங்கள், பிஜிஎனில் 995 ருபீஸ். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சில்வரில் ரொம்ப வெயிட்டாக இருந்தது, அந்த அக்கா எடுத்து காமிச்சிருந்தாங்க. இது ஃபுல்லாகவுமே ஹாட் பாக்ஸ் செக்ஷன் தாங்க. மேலே பாருங்கள் ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்குது. எல்லாமே 400 ரேஞ்சில் இருந்துச்சு. இது நம்ம சாத்துக்குடி ஆரஞ்சு ஜூஸ் போடுறது 60 ருபீஸ். இது நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவுமே இந்த உண்டியல், இந்த ஹாட் பாக்ஸு, கேரியர் அந்த மாதிரி தான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே. இந்த கடையில் இல்லாத பொருட்களே இல்லைங்க, அந்த அளவுக்கு இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி இருக்குது. இந்த ஷாப் எங்கே இருக்குது, இதோட நேம் என்ன அப்படிங்கிறத நான் மறக்காமல் நம்மளோட லொக்கேஷனில் பின் பண்ணுறேன். ஸோ நியர்பை குடுவாஞ்சேரியில் இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம மித்ரன் சூப்பர் மார்க்கெட்னால் தெரியும். சப்போஸ் தெரியாதவங்க போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மறக்காமல் லொக்கேஷன் வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்க்கலாம். டீ போடுற பாத்திரம், இந்த மாதிரி பேன் எல்லாமே ரொம்ப சூப்பராக
சூப்பராக இருக்குது. ஒரு கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, பெண்கள் முன்னேறி வரணும் அப்படிங்கன்னா வீட்டை விட்டு வெளில வந்து தாங்க ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி. யாரையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுங்க. நம்ம வளரணும் அப்படின்னா நம்ம தான் முட்டி மோதி மேலே வரணும். இதுதான் என்னோட ஸ்டைல். இந்த கடையில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியே ஆகணுங்க. இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்கள்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக நல்ல டிசைன்ஸில் இருக்குது. அதுக்கேற்ற ரேட்டுமே ரொம்ப கம்மி விலையிலையுமே இருக்குங்க. நல்ல ஒரு ஆஃபர் விலை அப்படின்னுமே சொல்லலாம். இது ஆஃபர் போடுறப்ப மட்டும் இல்லைங்க, இந்த கடையில் எப்போவுமே ரேட் வந்து நல்ல ரேட்டு நல்ல இதுவாக தான் இருக்குது. ஸோ நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம குடுவாஞ்சேரியில் சிக்னல்லே இருக்கக்கூடிய மித்ரன் சூப்பர் மார்க்கெட் தாங்க இந்த கடை. இங்கே குடுவாஞ்சேரி மக்களுக்கு தெரியாததே இல்லை. ஏன்னா இந்த கடைக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டிமார்ட் போகிறோம் இல்லையா, அங்கே எப்படி எல்லாமே இருக்குது அதே மாதிரி தாங்க இங்கேயுமே எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. அது இட்லி தட்டு நிறைய பேர் வீட்டில் தீஞ்சிருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து சிங்கிளாக வாங்கணும் அப்படின்னாலுமே இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பாருங்கள், இடியாப்பம் பிழிகிற அந்த ரோல் இருக்குது, ரொம்பவுமே நல்லா இருக்குது. இதிலே வந்து பார்த்தீங்க காப்பரில் இருந்தது, கீழே உட்டில் இருக்குது. உட்டில் இடியாப்பம் பிழியிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். அதில் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது முறுக்கு குழாய் அப்படின்னு நினைக்கிறேன். கரண்டியோட ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸுங்க. டிசைனாக இருக்குது பாருங்கள். 66 ருபீஸ் தான் இது எல்லாமே. ரேட்டு 30 ருபீஸ்லேருந்தே இருக்குது. இந்த மாதிரி தோசை திருப்பி இந்த மாதிரி பெரிய பெரிய ஜல்லிக்காரனே நான் இப்போ தாங்க பார்க்குறேன். இந்த மாதிரி இது பார்த்துருக்கேன், ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஒரு டிசைனாக இருக்குது. ஒரு மாதிரி குழம்புக்கு வந்து ஒரு மாதிரி வளைவாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. 80 ருபீஸ் இது தான் நான் சொன்னேன். அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறது. குக்கிங் சேனல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி கரண்டிலாம் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவில் காட்டும் போது ரொம்ப அழகாக நேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே டிஃபன் பாக்ஸ் வெரைட்டிஸ். மேலே அந்த டீ பாத்திரம், அந்த மாதிரி தூக்கு சட்டி சொல்லுவோம் இல்லையா, வாளி, அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இங்கேயுமே டிஃபன் பாக்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரேட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாமே ஸ்நாக்ஸ் பாக்ஸு வித் நல்லா டைட் ஏர் டைட்னரோட நல்லா இருக்குது. இது வந்து ஜூஸர் கப்பு. அப்படியே இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே ஃபுல்லாகவே க்ரோசரி அண்ட் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இருக்குது. கீழே மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்குது மித்ரனில். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்க அப்படின்னா கிச்சன் எசென்ஷியல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து ஹோம் டெக்கார்ஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே, கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு தாங்க. நம்மளோட சீப்பு அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. குழந்தைங்களுக்கு ஷூ கூட இங்கே ரொம்ப அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸுமே நல்லா இருக்குது. நம்ம ஆல்ரெடி வேறு ஒரு இடத்துல ஷூ வாங்கிட்டோம். ஸோ இங்கேயுமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு எல்லாமே எடுத்து சூப்பராக கொடுக்குறாங்க. ஹோம் டெக்கார்ஸ் இங்கே அடிச்சிக்கவே முடியலைங்க, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நீட் அண்ட் க்ளீன் சூப்பராக கிளியராக பிரைட்டாக இருக்குது ஹோம் டெக்கர்ஸ்லாம். இப்போ நீங்கள் யாராவது உங்கள் வீட்டுக்கு ஹோம் டெக்கர் பண்ணுவீங்க, இந்த வாசலுக்கு இந்த தோரணம் போடுறது அந்த மாதிரிலாம், இப்போ பர்த்டே பார்ட்டினா அந்த மாதிரி இந்த பூச்செண்டு இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இது பூஜை ரூமுக்கு சாமிக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இதை பாப்பா பாருங்கள் அங்கே வந்து எடுத்துட்டா. இதை வந்து அவங்க அப்பா வாங்கி வைப்பார். இப்போ அங்கே ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி சாமிக்கு நம்ம வீட்டு பெரியவங்க இறந்தவங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்க்கெலாம் போடுவாங்க பார்த்தீங்களா மாலை. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் மாலை, ஆர்டிஃபிஷியல் தலையில் வைக்கிற அந்த மல்லிகைப்பூ மாடல் இங்கே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துங்க. ரேட்டுமே ரொம்ப கம்மி. சின்னது இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே 25 ருபீஸ் 30 ருபீஸ்லேயே இருக்குது. இந்த மாதிரி நீட்டாக தோரணம், சாமந்தியில் இருக்க தோரணம் வந்து பாருங்கள், இதுவுமே ரொம்ப கம்மி 150 ருபீஸ்லேயே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் வந்து பெல்ட் எல்லாமே வச்சுருக்காங்க ஜென்ஸ்க்கு. அப்படியே வந்து மிரர் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவுமே செப்பல் ஐட்டம்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, வீட்டுக்கு தேவையான பிளேட்ஸ், நம்ம குக்கிங் அந்த நம்ம நிறைய பேர் இந்த வீடியோ போடுறது வாழையில தட்டுலாம் வச்சு போடுறாங்க இல்லையா, அது எல்லாமே இங்கே டிமார்ட்டோட சேம் ரேட்டில் தான் இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுதான் இங்கே ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாகவுமே வாட்டர் பாட்டில்ஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்கங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. சில்வர்லேருந்து இங்கே நார்மல் நம்ம பிளாஸ்டிக்லேருந்து, டப்பர்லேருந்து, கிளாஸ்லேருந்து நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் மித்ரன் சூப்பர் மார்க்கெட் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் செக் பண்ணியிருப்போம். ஸோ செக் பண்ணியிருந்தால் நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இது எல்லாமே கண்ணாடிங்க. இப்போ நியூ ட்ரெண்டில் இப்போ இந்த வாட்டர் பாட்டில்ஸ் தான் போயிட்டுருக்கு. மேலே பார்க்க தான் இப்படி இருக்குது. நம்ம ஹாட் பாக்ஸ் மாடல் உள்ளே இப்போது நம்ம ஃப்ளாஸ்க்கெல்லாம் வச்சுருவோம் பாருங்கள். முதல்ல பழைய காலத்துலலாம் ஃப்ளாஸ்க்கு உள்ளே கண்ணாடி இருக்குமா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த ஃப்ளாஸ்க்கு கீழே போட்டுட்டாலே அந்த கண்ணாடி உள்ளே நொறுங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான வாட்டர் பாட்டில்ஸ் தான். இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே இங்கே நல்லா இருந்தது. குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இங்கே இது எல்லாமே வந்து டீ மக்கு நல்லா இருக்குது. இதுவுமே பீங்கானில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. இதுவுமே பார்த்துருந்தோம் அப்படியே.
ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவுமே வந்து இந்த பீங்கான் ஐட்டம்ஸு, பிளேட்ஸு, இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு தேவையான பிளேட்ஸு, நார்மல் பிளேட்ஸு, டெக்கர் பிளேட்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸ்நாக்ஸ் பிளேட்ஸு அந்த மாதிரி இந்த பிளேட்ஸ் நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குங்க. நல்லா நல்லா வெயிட்டாக இருந்தது. 200 சம்திங் தான் இது. இது வந்து எப்படின்னா இந்த ஆஃபீஸ்க்கு வந்து டீ எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிளேட்டு ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த பிளேட் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்டாலே அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த ரோ ஃபுல்லாகவே கர்ச்சிஃபு, பிளாங்கெட்ஸு, அதுக்கப்புறம் இந்த நம்ம வந்து ஹாலுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் அந்த மாதிரி போடணும் அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸுங்க அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த ஷாப் நியர்பையில் குடுவாஞ்சேரி சிக்னல்லே இருக்குது, நேர் சிக்னல் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம மித்ரன் சூப்பர் மார்க்கெட். ரேட்ஸுமே இந்த கர்ச்சிஃப் பாருங்கள், சாஃப்ட் டவல் 13 ருபீஸ் தான். தூக்குடா ஒரு 5 சாஃப்ட் டவல் அப்படின்ட்டு நானும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஹோம் டெக்கர்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப சூப்பரான ப்ரைஸ்லேயே இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே அந்த ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. கடைசியில் நான் வந்து எனக்கு கொஞ்சம் இன்னொரு பெரிய இட்லி பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் இன்னொரு இட்லி பாத்திரம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த டைமில் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்லி ஆகணும். இது வந்து கிச்சன் ரீயூஸ்டு டவல் தான், வாஷிங் டவல் தான். எவ்வளோ அழகாக பேபி ட்ரெஸ்ஸில் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த டவல்ஸு. ரொம்ப சூப்பராக இருந்து இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை நான் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து சாமிக்கு வைக்கிற இந்த பிளேட்ஸுமே இங்கே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பாய்.